ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் தோசை டிஃப்ரெண்ட்டாக கருவேப்பிலையெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கருவேப்பிலையை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பொடியை காரம் கம்மியானதோ ஜாஸ்தியானதோ அது நீங்கள் பார்த்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தோசையை கல்லில் ஊற்றிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இந்த தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆனியனை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஒன்று மிக்சியில் பொடிச்சு போடுங்க. நான் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன், இல்லைன்னா கையில் க்ரஷ் பண்ணி அந்த ஆனியனுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு இட்லி பொடி இருக்குங்களா, காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய இட்லி பொடி போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லா இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறது நம்ம பாடியில் இருக்க ஜாயின்ஸுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. தேவையான அளவு கண்டிப்பாக நம்ம எடுக்கணுங்க கண்டிப்பாக. அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சுகருக்கு நல்லது, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, கொலஸ்ட்ரால், கண் பார்வை, அப்புறம் முடி வளர்ச்சி, அதுக்கப்புறம் பாடியில் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் கருவேப்பிலை சேர்க்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களுக்கே தெரியும் வெங்காயத்தில் உடம்புல எவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி பொடி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பருப்பு போடுறோம், எள்ளு போடுறோம், அதுவும் அவ்வளோ ஆரோக்கியம். ஸோ சாப்பிட்ற உணவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. ஒரு தோசை அரௌண்ட் 150 கலோரி தாங்க. சாப்பிட்ற இந்த தோசையை ஆரோக்கியமாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க குண்டாயிருவோம். நமக்கு தேவையான கலோரி நம்ம பாடிக்கு, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. நன்றி, வணக்கம்.